சகலத்தையும் ஆளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நல்லவர் வல்லவர், வாக்கு மாறாத எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் வாக்குத்தத்தத்தின் தேவன். இந்த நாளை ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. உடைய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் ஊழியர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் மட்டுமல்லாமல் ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் எல்லாம் உடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்படியாக கர்த்தர் நீர் பேசுவீராக. நீர் வழிநடத்தும் உடைய கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்க நாம் இந்த நாளிலே முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து தேவன் இந்த கால வேளையில, நான் மனது அளவுல பலவீனமா இருந்தாலும் கூட, ஆனா தேவன் என்னுடைய இதயத்துல பலத்தை அதிகமா ஏற்படுத்தியிருக்கிறார் காலையில. அதாவது பிசாசு என்ன பண்ணுதுன்னா, பலவீன அதாவது பலன் இழந்து போகும்படியாய் அவன் செய்வான். ஆனா பலனை கொடுக்கறது யாருன்னு சொன்னா தேவன் தான். ஜெபிக்கும் பொழுது பலன் என்ன பண்ணுமா, கர்த்தருடைய பலன் பூர்ணமாகுமா நம்மளுக்குள்ள. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் ஒரு காரியத்தை இங்கே குறித்து வெளிப்படுத்துகிறார். எபேசுக்கு எழுதின எபேசு சபைக்கு பரிசுத்த பவுல் சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனமா கேட்கணும். நான் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனமா கேட்டீங்கன்னா, அதுல சில காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள் எல்லாம் அதுல இருக்குது. எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன செய்யறாரு? அதாவது மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த நாளில இன்னைக்கு நீ யாருக்கு ஊழியம் செய்யற? இன்னைக்கு பரிசுத்த பவுல் என்ன பண்றாரு? எபேசியருக்கு என்ன பண்றாரு? திரும்ப எழுதுறாரு, நீங்க யாருக்கு ஊழியம் அதாவது மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதீங்க. இன்னைக்கு யாரு எப்படி இன்னைக்கு இருக்கிறாங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையில நிறைய அடங்கி இருக்கு, நிறைய சீக்ரெட்ஸ் உள்ள இருக்குது. ஏன்னா இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்ம யாருக்காக ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிறத இங்க தெளிவுபடுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனுஷருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் அப்படிங்கிற. கர்த்தருக்கென்று நல்ல மனதோட, நீ நல்ல மனது உனக்குள்ள இருந்தா நீ கர்த்தருக்கு தான் நீ ஊழியம் செய்வ. கர்த்தருக்கென்று அவங்க ஊழியம் செய்வாங்க. இந்த ரெண்டு காரியம் நான் சொல்றேன் பாருங்க. 2 kinds of things here. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் அப்படின்றது. இந்த மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் அப்படிங்கிற அந்த காரியத்துலதான் நல்ல மனது அங்க இருக்கவே இருக்காது. கெட்ட மனது. நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய ரகசியம். கெட்ட சிந்தனைகள், கெட்ட காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க யாருக்கு ஊழியம் செய்வீங்க? மனுஷருக்கு தான் ஊழியம் செய்வீங்க. கெட்ட சிந்தனை, நல்ல ஆவி இல்லை அப்படின்னா யாருக்கு நீங்க ஊழியம் செய்வீங்க? மனுஷருக்கு தான் நீங்க ஊழியம் செய்வீங்க. மனுஷன் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறானோ அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்ணிடுறது. சபையில உட்கார்ற விசுவாசிகளுக்கு எப்படி? விசுவாசிக்கு ஏத்த மாதிரி இன்றைக்கு அநேக சபை திருச்சபைகளிலே இன்னைக்கு மனுஷருக்கு தகுந்த மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், இந்த மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல்ங்கிற அந்த வார்த்தையில எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னைக்கு மனுஷருக்கு தான் இன்னைக்கு எல்லா ஊழியர்களும் இன்னைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யல. நீ கர்த்தருக்கென்று நீ ஊழியம் செய்வன்னா நல்ல மனதோடு அவருடைய வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்ப. அவருடைய வார்த்தைக்கு காத்து, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நல்ல மனதோடு நீ செய்வ. அதுலதான் அடங்கி இருக்கும். நல்ல மனசு, நல்ல மனதோடு உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ எப்படி இருப்ப? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய இருப்ப. நீ கர்த்தருக்கென்று நீ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுன்னா
ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி நீ பிரசங்கம் பண்ணவே மாட்ட. இது சட்டத்திட்டம். கை தட்டுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. எவ்வளவோ பிசாசு என்னோட கூட போராடுறான், பயங்கரமா போராடுறான். நான் என்னை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் அவன் நினைக்கவே மாட்டேன். என்னை கொலை செய்யறதுக்கு 3 பேர் வந்தாங்க. அது 3 பேர் வந்தாங்க. அந்த 3 பேர்ல அது ஏதோ ஒரு அணைக்கரை நினைக்கிறேன். 3 பேர் பைக்ல வந்திருக்காங்க. 3 பேர் பைக்ல வந்ததுக்கு அப்புறமா அதுல 2 பேர் ஸ்பாட்ல விட்டு ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டான். ஒருத்தனோட அடிதான் மூஞ்சி மூலம் உடஞ்சி கைகளை கிழிஞ்சி அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். he admitted in hospital GH. 2 பேர் ஸ்பாட்ல அவுட். கர்த்தருக்கு கனம மகிமை உண்டாவதா. இது எதுக்கு சொல்ல வரேங்கிறத நான் சொல்றேன். டிவில போட்டாங்க, 2 பேர் ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டான், ஒருத்தன் தப்பிச்சிட்டான்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு மருத்துவமனையில என்ன கொலை செய்ய வருவதற்காக ஆயத்தப்பட்டு வந்தவனை கர்த்தர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் ஒரு இடத்துக்கு நான் போறேன், ஒரு காவல் நிலையத்துக்கு நான் போறேன். நானும் இன்னொரு பாஸ்டர் போறோம். போய் நின்ன அடுத்த என் காரை விட்டு இறங்கி அப்படி ஒரு தோற்றத்தோட அப்படியே உள்ள போறேன். டக்குன்னு இன்ஸ்பெக்டர் சட்டை மேல சட்டை கூட போடல, கீழே லுங்கி கட்டிருக்காரு. அத்தோட அப்படியே உட்காந்து என்ன பண்றாரு, இன்னும் ஸ்டூலை கொண்டாந்து சேரை கொண்டாந்து போற. ஐயோ வாங்க 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 வாங்க. ஏன்னா என்னோட கூட தேவன், உண்மையை சொல்றேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா என்பதை நான் செக் பண்ணிட்டே இருப்பேன். போற சபைகள் மட்டும் கிடையாது, போற இடங்களை பெரிய அரசு அதிகாரிகள், எஸ்பி, டிஎஸ்பி, ஐபிஎஸ், எவ்வளவு பெரிய அதிகாரம் சரிதான், எந்த இடத்துக்கு போனாலும் அந்த தேவன் என்னோட கூட வராருப்பா வராருப்பா. அப்படி இருக்கிற தேவனை எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய கால்களிலே விழுந்து கிடக்க வேண்டும். கர்த்தருடைய கால்களிலே விழுந்து கிடக்கணும் ஊழியக்காரங்க. போறேன், நான் பயம் இல்லை. ஏதாவது கோலியாத்து மிகப்பெரிய ஆள், அவன் ஜெயிண்ட். he was a giant. hallelujah. அவன் ஒரு பெரிய என்னது, அவன் மிருகம் மாதிரி, அவன் ஜெயிண்ட், அவன் ராட்சசன். he was a giant. இந்த தாவீது சின்ன குட்டி பையன். ஆனா அந்த குட்டி பையன் அவ்வளோ பெரிய ராட்சசன். கோலியாத்தை என்ன பண்ணான், அடிக்கிறதுக்கு போறான். ஆனா தாவீது கூட யார் இருந்தா? குட்டி பையனோட ஆண்டவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் என் கூடவே இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். ஒரு அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு நான் போறேன்னா இருக்கட்டும், கர்த்தர் இருக்கிறார், அங்க இருக்கிறார். பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க, மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய, அந்த மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க. நான் போய் அப்படி போய் நின்று உட்காந்து பேசும்போது பயப்படுறாங்க. அந்த அதிகாரிகளுக்கு முன்பதாக தேவனை வெளிப்படுத்தி விட்டு வருகிறேன். அல்லாஹ் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்க, என்னது, பிரதமர் மோடி கிட்ட போய் இயேசுவை பத்தி எல்லாம் பேச முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. வேதத்தின் வாயிலாக நாம் எடுத்தோம் சொன்னா பயங்கரமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வளோ பெரிய ராஜா என்ன பண்றான், தானியேலே அப்படிங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தானியேலே அப்படிங்கிறான், அவ்வளோ பெரிய ராஜா. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல நீ இயேசுவை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சீசனாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, மோடி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருங்கிறத நான் இன்னைக்கு ஆணித்தரமாக உறுதி அளிக்கிறேன். நீ யாரு கூட இருக்கிற? நீ தேவனோட கூட இருக்கிறங்கிறத கர்த்தர் அவங்ககிட்ட, அந்த ஆள்கிட்ட கர்த்தர் பேசுவாரு. ஹல்லேலூயா. மோடி கிட்ட என்ன பேசுவாரு? அவன் மேல அவன் கையை போடாத,
அவன் என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு கண்டிப்பா பேசுவாரு. அல்லேலூயா. நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கு, அதை நான் சொல்ல போறேன். நீங்க வேதத்தை கூர்ந்து கவனித்து நீங்க வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணுமா? பெருகுமா. விசுவாசம் பெருகும். விசுவாசமே இல்ல, விசுவாசம் பெருக பண்ணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். பல இடங்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். தேவன் என்னோட கூட இருக்கிறத நான் பார்த்து மிரண்டு போயிருக்கிறேன். அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நான் பார்க்கும்பொழுது, கர்த்தருங்க என்ன செய்யறாரா இந்த இடத்துல அப்படின்ட்டுலாம் நானே பிரமிக்கத்தக்கதான காரியங்கள்லாம் எனக்குள்ளே நடந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்ல மனதோட ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி இந்த பரிசுத்த பவுல் வந்து எபேசியருக்கு வந்து என்ன பண்றாரு? அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கடைசி காலத்துல என் சகோதரன் கர்த்தர் அவரிடத்திலே சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வல்லமையில் என்ன பண்ணுமா? பலப்பட வேண்டுமா? இந்த கடைசி காலத்துல என்ன பண்ணுமா? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலுமா. கடைசியாக என் சகோதரரே அப்படிங்கிறாரு. அது ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தர் நல்லவர். கடைசியாக என்ன சொல்றாரா? என் சகோதரரே கர்த்தரிடத்திலும் அதாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எங்க நம்பாலு போய் படுத்து தூங்கிறது, போயிட்டு வீட்டுக்குள்ளார 2 வார்த்தை சோத்திரம் சோத்திரம் சொல்லுவாரு. அப்புறம் 2-3 கொட்டாயம் வரும், அப்புறம் 4 கொட்டாயம் வரும். அப்படியே அப்புறம் என்ன பண்ணுவாரு? போய் படுத்துருவாரு. அப்புறம் எங்க இவரு கர்த்தரிலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலத்திலும் எப்படி வளருவாரு? நீ பிசாசோட போராடணும்னா எப்படி நீ போராடுவ? நீ உங்ககிட்ட ஜெபமே இல்லை, எப்படி போராடுவ? ஏன்னா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சத்துவத்திலும் கர்த்தரிலும் சத்துவத்திலும் என்ன பலத்திலும் வல்லமையில நீங்க வளருவீங்க, கண்டிப்பா பலப்படுவீங்க. ஆனா நீங்க பலப்படுற அளவுக்கு நீங்க இல்ல. ஏன்னா எப்படி சம்பாதிக்கணும், எப்படி ட்ரெண்டிங்கா பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் இன்னைக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அருமையான பரிசுத்த பவுல் வந்து இன்றைய காலத்துல இருந்து கண்டிப்பா இருந்திருந்தான்னு சொன்னாக்க இந்த மாதிரிலாம் விட்டுருக்க மாட்டார். ஆனா இந்த பரிசுத்த பவுல் வந்து அவர் எழுதின நிருபங்களை படிச்சு இந்த ஊழியக்காரர்கள் குருடாக உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறத நான் யோசிச்சு உட்காந்துருக்கிறேன். அது அவர் எப்படி எழுதுற பார்க்கணும். அதை பார்க்கும்போது அதாவது அவர் நம்ம வந்து ஆவிக்குரிய லைஃப்ல வந்து ஒரு வளர்றதுக்கு ஒரு மோட்டிவேட் பயங்கரமா அது கர்த்தருடைய ஒரு சொன்னாக்க ஒரு ஆவி அந்த வசனத்தின் மூலமா தேவனுடைய ஆவி கிரியை செய்கிறத நான் பார்க்கிறேன். வார்த்தை தான் அது. அதுல இருக்கிற அந்த வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே கிரியை செய்கிறத நானே பார்க்கிறேன். இட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இந்த வேதத்தை if you want to read in this chapter, growth in your life of the Spirit of God, உங்களுடைய வாழ்க்கை எப்படி வளருமா? பரிசுத்த ஆவியில வளரும். தப்பு செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான். பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பது எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். என்ன சொல்றாரு பரிசுத்த பவுல் எபேசி சொல்றாரு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படிங்கிறாரு. கவனி, பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படிங்கிறாரு. உனக்கு நன்மையும் உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்வு நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையில் இருக்கிறது அப்படின்றாரு. முதலாம் கற்பனையில கர்த்தர் கொடுத்த கற்பனையில இது ஒரு கற்பனை.
உன் வாழ்வு நாள் வந்து நீடிக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு இன்னைக்கு பிள்ளையெல்லாம் கீழ்ப்படி, போடா பைத்தியக்கார பயல. அப்பா பத்தின சொல்லுது, உங்க அம்மா தப்பு செய்யறாங்க, உங்க அப்பா தப்பு செய்யறாங்க, நீ கண்டிக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நீ என்ன அவன் கண்டிக்கிறதுக்கு? நீ யாருடா தம்பி? நீ யாருடி தங்கச்சி? உங்க அப்பாவை கண்டிக்கிறதுக்கு உங்க அம்மா நீ யாரு? அவர்கள் தப்பு செய்தாலும் தவறு செய்தாலும் நீ கேட்கக்கூடிய உனக்கு ரூல்ஸ் வந்து காட் நெவர் அலோடு. என்னது? தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. நெவர் காட் அலோடு. தேவன் அனுமதிக்கிறது கிடையாது. நீ உங்க அம்மாவை திட்டுறதுக்கு, உங்க அப்பாவை திட்டுறதுக்கு, உங்க அப்பாவை நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கீழ்ப்படிதல் மட்டும்தான். முதல்ல கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் நியாயம்னு சொல்லி பரிசுத்த பவுல் சொல்றாரு. கர்த்தருக்குள்ள எப்படி போட்டிருக்க பாத்தீங்களா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆளு என்ன பண்றான்னாக்க, நம்ம அப்பாவை போய் அடிக்கிறான், அம்மாவை போய் அடிச்சிடறான். என்னது? பிள்ளைகளுக்கு சபையில வந்து இன்னைக்கு அநேக ஊழியர்கள் வந்து என்ன பண்ண, பிள்ளைகளுக்கு செய்தி கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு தேவன் தெளிவுபடுத்துறத, நீ கொடுக்கறதெல்லாம் செய்தி யாருக்கு? கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யறது இல்லை. நீ கர்த்தருக்கென்று நீ ஊழியம் செஞ்சின்னா சபையில வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணுவ? பரிசுத்த பவுல் வந்து எபேசு சபைக்கு பிள்ளைகளுக்கு போதிச்சவர். அவர் வந்து எபேசு சபைக்கு சொன்னது போல நீ என்ன பண்ணுவ? சபைக்கு நீ சொல்லியிருப்ப. ஏன்னா நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யற ஆளு கிடையாது. நீ யாருக்கு ஊழியம் செய்யற ஆளு? பிசாசுக்கு ஊழியம் செய்யற. நீ ஜனங்களுக்கு ஊழியம் செய்யற. ஜனங்களுக்கென்று ஊழியம் செய்யாமல், ரொம்ப தெளிவா தான் போட்டிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல். மனுஷருக்கு தான் நீ ஊழியம் செய்யற. நீ மனுஷனுக்கு தான் ஊழியம் செய்யற. நீ மனுஷனுக்கு ஊழியம் செய்யற. நீ எப்படி பிள்ளைகளுக்கு நீ வந்து போதிப்ப? நீ எப்படி சட்டத்திட்டங்களை வந்து நீ வந்து கோர்த்து வந்து சொல்லுவ? தேவன்கிட்ட கேட்டு எப்படி சொல்லுவ? நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னா தேவனுடைய சமூகத்துல நீ காத்திருப்பில்ல? கண்டிப்பா கர்த்தர்கிட்ட கேட்டு எல்லாம் எல்லாமே பண்ணுவில்ல? நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற அந்த டாபிக் நீ வந்தாலே நீ பிள்ளைகளுக்கு நீ போதனை பண்ண ஆரம்பிச்சிருப்ப உன் சபையில. ஏன்னா நீ பிள்ளைகளுக்கு நீ போதனை பண்றது இல்ல. அதான் இன்னைக்கு அவங்க பிள்ளைகள்லாம் போய் என்ன பண்ணுறது? அப்பா டேய் போடா பைத்தியக்கார பேல, போடி ஒண்ணு தெரியும் அப்படிங்குது. என்னது? இந்த பசங்க பெத்த தகப்பன வந்து அம்மாவை என்ன பண்ணுது? அடிக்கிறதும், முடிஞ்சா அடிச்சிடும், பேசி பார்க்கும், கேட்கலாம் அடிச்சிடும். அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு தான் இந்த பசங்க இருக்குது போல இருக்கு இந்த ஊர் உலகத்துல. இது அநேக இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு வந்து கிறிஸ்தவங்களுடைய, ஏன் பாஸ்டருடைய பிள்ளைங்களே இன்னைக்கு பாஸ்டரே அவங்க அப்பாவே வாட போடா உனக்கு தெரியும் பைத்தியக்கார பேர் அப்படின்னுது. முடிஞ்சா அடிச்சிடும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளாரே ஒரு பயங்கரமான பிசாசு ஒண்ணு இருக்குது. யாரு? அவங்க பாஸ்டருடைய மனைவி இருக்கு பாரு, அது ஒரு சரியான பிசாசு. அது அதுக்குள்ள இருக்கிற பிசாசு தான் கிரியை செய்யும். என்னடா அவன் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பைத்தியக்காரன் திட்டிக்கிறான்ப்பா, நைட்டு வந்து அவன் 8 மணிக்கு 9 மணிக்கு திட்டுக்கிறான்ப்பா வந்து உன் அப்பா. என்னம்மா சொல்றேன்? அப்படியே வந்து திட்டுறான் வந்து அவன். நீ இதே என்கிட்ட சொல்ல. நீ இல்ல, நீ சொன்ன அடிச்சிருக்கிறதுனால நான் சொல்லல. ஏன்னா இவர் போட்டு கொடுக்கறது உதைக்கிறது அவன் போய். அப்ப பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய நாம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? மனுஷருக்கென்று ஊழியம் செய்யலாங்க. அது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய நாம மனுஷருக்கென்று ஊழியம் செய்யறதுனாலதான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இல்ல. கர்த்தருக்கென்று நீ ஊழியம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு போதிச்சிருப்ப. எடுத்து வாசிப்போம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தருக்கென்று நல்ல மனதோடு ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி இந்த பரிசுத்த பவுல் வந்து எபேசு சபைக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அப்போ வந்து என்ன சொன்னாங்க? நம்ம வந்து ஆவியில பலன் பட வேண்டும். அது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரில் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலன் படுங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்?
போய் அவர் சொன்னதெல்லாம் நாம் கடைபிடித்து நம்ம நடக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டியவர்களை செய்த அவர்களுக்கு உங்களுக்கு எஜமானவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று அறிந்தும் கடும் சொல்லை விட்டு விடுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசியாக என்ன சொல்ற, என் சகோதரரே கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலம் படுங்கள். போய் உக்காந்து ஜெபிக்கணும். கர்த்தர்ட்ட போய் என்ன பண்ணணும், ஆண்டவரே நம்முடைய சத்துவத்துல வளரணும் ஆண்டவரே சொல்லி என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். பயங்கரமா ஜெபிக்கணும். ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஒரு தேவ மனுஷி பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் என்ன பண்ணணும், போயிட்டு உட்காந்து ஜெபிக்கணும். தனிமையா இருந்து ஜெபிக்கணும். நாளையில இருந்து எல்லாரும் ஜெபிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கு நாளை இந்த ப்ராசஸ் கொண்டு வாங்க. நீங்க உங்க சபையில உங்க பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, ஹலோ இருக்கீங்களா, பெற்றோர்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைகளை போய் 1 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணு, 1/2 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணு, 2 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறீங்களா இல்லையோ, ஆனா இதை செய்யுங்கள். முதலாவதாக இதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா என்னது, கர்த்தரிடத்தில், அதாவது கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் என்ற அர்த்தம். இதை செஞ்சீங்கன்னாக்க உங்க பிள்ளைகளை நீங்க சத்தியத்திலும் தேவ பக்தியிலும் அறிவிலும் நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா, ஜெபத்திலையும் நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னா என்னதான், கர்த்தருக்கென்று நல்ல மனதோட ஊழியம் செய்கிறீர்களாம். இதான் ஊழியம். கவனிங்க. அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சொல்ற, நீங்கள் பிசாசை என்ன பண்ணணும், எதிர்த்து நிற்கணுமா, சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமா. இன்னைக்கு நம்மளால பிசாசை எதிர்த்து 2 கட்டையை தூக்கிட்டு போய் நிற்பாங்க. 4 கரண்டி 4 அண்ணன் வட்டி அவங்க மனைவியோட போய் என்ன பண்ணுவாங்க, ஏண்டி இந்த வர்றேன் இரு, பக்கத்து வீட்டுக்காரி சண்டை கொண்டா வச்சுக்க, உன்னை நான் எதால அடிக்கிற பாரு, வந்துகிட்டே இருக்க பாரு, 2 வீட்டுல கிடக்கிற வழக்கமா தூக்கிட்டு போய் நிற்கிறது. இதுதான் பிசாசை எதிர்த்து நிற்கிறதான். பிசாசை எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி நிற்கணுமா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சர்வ ஆயுதத்தையும், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை நீங்க என்ன பண்ண தரித்துக் கொள்ள வேண்டும் முதலாவது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபாதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணுமா, ஜெபிக்க வேண்டும். துறைத்தனங்களோடு நீங்க ஜெயிக்கணுமா, மாம்சத்தோடு ஜெயிக்க வேண்டும். மாம்சத்தோடு நீங்க ஜெயிக்க முடியலன்னு சொன்னா உன்கிட்ட ஜெபம் இல்லைன்னு அர்த்தம். அதிகாரங்களோடு நீங்க ஜெபிக்க, அதிகாரங்களோடும் அதாவது அதிகாரம்னா அரசு சார்ந்த துறை, அந்த துறை, இந்த துறை, பல துறை இருக்குது. அதான் அதிகாரத்துறைன்னு பேரு. இவங்களோட ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஜெபம் தேவை. வெரி இம்பார்ட்டன்ட். we need prayer. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபாதிகளோட வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த பவுல் எபேசுக்கு எழுதுறாரு. ஆனா இதையெல்லாம் மேற்கொள்ளணும் எப்படி இருக்கணும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். அவருடைய வார்த்தைகளை கைகொண்டு நடக்க வேண்டும். பிரமாணங்களை கைகொண்டு நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க கண்டிப்பா செய்யும் பொழுதுதான் என்ன பண்ணுவார் ஆண்டவரு, அந்த பலப்படும்படியாக என்ன பண்ணும், அதிகாரத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. எப்படி அதிகாரத்தை கட்டளையிடுவார் பயங்கரமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையும் உண்டாவதாக. உண்மையா, அதாவது அந்த பலம் நம்மளுக்குள்ள வரும். பலம் சத்துவத்தின், அவருடைய சத்துவத்தின் வல்லமையும், அதாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஜெபிக்க தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த ஆவிக்குரிய விசுவாசம் உங்களுக்குள்ள பயங்கரமா கிரியேட் ஆகும். உங்களுக்கு இந்த வேதத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும், இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோக அதிபாதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு
போராட்டம் உண்டு. ஆனால் என்ன பண்ணுவேன், நம்ம ஜெபிக்கும் போதுதான் இவைகளை நாம் என்ன பண்ண தோற்கடிக்க முடியும். இவளுக்கு நம்ம என்ன ஜெயிக்க முடியும். இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற முடியுமே தவிர இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. உங்க பிள்ளைகளுக்கும் என்ன பண்ண முடியாது, நீங்க பிள்ளைகளுக்கும் புத்தி சொல்ல முடியாது. சபைகளில் போயிட்டு என்ன பண்ணுங்க, பரிசுத்த பவுல் எப்படி எச்சரித்தாரோ அது போல நீங்க என்ன பண்ணுங்க, பிள்ளைகளே கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, என்ன உங்க என்ன உற்றவர்களுக்கு கீழ்ப்படிங்க, எல்லாருக்கும் கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க சத்தியத்துல நீங்க நடத்தும் பொழுது என்ன மனுஷருக்கென்று நீங்க ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நீங்க ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் கேட்டு மனம் திரும்பட்டும். நான் தான் உங்க ப்ராஃபெட் சத்தியம் ஜெரேமியா. தேவன் உங்களை இந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா 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 வரஷ கர்த்தருக்கென்று ஆண்டவரை ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் எல்லாரையும் உருவாக்குங்க. ஆண்டவரை ஏனோ தானே சொல்லி மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் ஆண்டவரை தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி
எல்லாரும் நடக்கும்படியாய் இன்றைய நாளிலே ஒப்புவிடுகிறேன். ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகள்ல கற்பனைகள் கட்டளையில் நடக்கும்படியா உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த பதிவிட எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. கர்த்தர் உங்களை யாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த ப்ராஃபெட் சத்தியம் ஜெரேமியா.